இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். துன்பமில்லை, துயரமில்லை, இறைவனின் உறவினிலே வாழ்வுண்டு, வழியுண்டு, இறைவனின் துணையினிலே. இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளை திருச்சபையானது என்று புனித 10ஆம் பத்திநாதர் என்ற திருத்தந்தையை நமக்கு விழாவாக நினைவுபடுத்துகிறது. தன்னுடைய வாழ்க்கையில் கடவுள் கொடுத்துள்ள அந்த மனத்திடனையும் பயன்படுத்தி வழிபாடுகளிலே படைப்பாற்றலோடு மக்களை இறைவனோடு ஒன்று சேர்க்கக்கூடிய பணிகளிலே தன்னுடைய பங்கை அதிகமாக வைத்தவராக திருச்சபை வரலாறு இவரை பற்றி சொல்கிறது. வார்த்தை ஜாலங்கள் இல்லாத எளிய மறையுரைகளாலும் சில வழிபாட்டு முறைகளாலும் இறைவன் பக்கம் அனைத்து மக்களையும் திருப்பிய வரலாறு இவரை சார்ந்தது என்பது இவரை பற்றி சொல்லுகின்ற கருத்து என்று சொன்னால், நாமும் கடவுள் நமக்கு தந்திருக்கக்கூடிய மனத்திடனை பயன்படுத்தி ஞானத்தை பயன்படுத்தி இறைவனோடு ஒன்றிணைக்கக்கூடிய வழிகளிலே நம்மை இணைத்து கொள்ள நாம் தயார் செய்து கொள்வோம். இன்றைய நாளிலே நன்றி எறிதல் திருப்பலியாக ஒரு குடும்பம் ஒப்புக் கொடுக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் கடவுள் இந்த நன்றியின் மூலமாக பல்வேறு நினைத்த காரியங்கள் விரைவிலே நடைபெற வேண்டும் என்பதற்காக இந்த குடும்பத்திற்காக ஜெபிப்போம். அதே வேளையில் இறந்து நினைவிலே வாழ்கின்ற தாமஸ் என்ற சகோதரருக்காக இந்த பலி நினைவு பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இவருடைய வாழ்வுக்காக நன்றி செலுத்துகிற தருணத்தில் இவர் செய்த குற்றங்குறைகளை பாவங்களை கடவுள் மன்னித்து இவருக்கு நிறைவாழ்வை தர வேண்டும் என்று இவருக்காக மன்றாடுவோம். இந்த பலியை தக்க விதமாக கொண்டாட குற்றங்குறைகளை ஏற்போம், மனவருந்துவோம், இறை இரக்கத்திற்காக மன்றாடுவோமாக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் அல்ல இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நமது குற்றங்குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நலமான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, கத்தோலிக்க நம்பிக்கை பேணி காக்கவும் கிறிஸ்துவுக்குள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் திருத்தந்தை புனித பயசுக்கு விண்ணக ஞானத்தையும் திருத்தூதருக்குரிய மனத்திடனையும் நிரம்ப அளித்தீரே. நாங்கள் அவருடைய படிப்பினைகளையும் எடுத்துக்காட்டையும் பின்பற்றி நிலை வாழ்வை பரிசாக பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37. இறை வார்த்தைகள் 1 முதல் 14 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கியது. அவர் என்னை தம் ஆவியால் தூக்கி கொண்டு போய் பள்ளத்தாக்கில் நடுவில் நிறுத்தினார். அங்கே எலும்புகள் மிகுதியாய் கிடந்தனர். அவர் அவற்றை சுற்றி என்னை நடத்தி சென்றார். அங்கே பள்ளத்தாக்கின் அடியில்
மிக பல எலும்புகள் கிடந்தனர். அவை மிகவும் உலர்ந்தவையாயிருந்தனர். அவர் என்னிடம், மானிடா, இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்டார். நான், தலைவராகிய ஆண்டவரே, உமக்கு தெரியுமே என்று மறுமொழி அளித்தேன். அவர் என்னிடம் உரைத்தது, நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை. உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல். தலைவராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளுக்கு இவ்வாறு கூறுகிறார், நான் உங்களுக்கு உயிர் மூச்சு புக செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன், உங்கள் மேல் சதையால் பரப்புவேன், உங்களை தோலால் மூடுவேன். பின் உங்களுக்கு உயிர் மூச்சு புக செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். அப்பொழுது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். எனவே எனக்கு கட்டளையிட்டபடி இறைவாக்கு உரைத்தேன். நான் இறைவாக்கு உரைக்கையில் உறையும் ஓசை கேட்டது. ஒவ்வொரு எலும்பும் தனக்குரிய எலும்புடன் சேர்ந்து கொண்டது. நான் பார்க்கையிலே அவற்றின் நரம்புகள் ஏற்பட்டது. சதை தோன்றி தோல் அவற்றின் மேல் மூடியது. ஆனால் அவற்றில் உயிர் இன்னும் வரவில்லை. பின்னர் அவர் என்னிடம், உயிர் மூச்சுக்கு இறைவாக்கு உரை. மானிடா, இறைவாக்கு உரைத்து உயிர் மூச்சிடம் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, 4 காற்றிலிருந்தும் உயிர் மூச்சே வா. நீ வந்து கொலை உண்ட இவர்களுக்குள் புகு. அப்பொழுது அவர்கள் உயிர் பெறுவர். எனவே அவர் எனக்கு கட்டளையிட்டவாறு இறைவாக்கு உரைத்தேன். உடனே அவர்களுக்குள் உயிர் மூச்சு புகுந்தது. அவர்கள் உயிர் பெற்று கால் ஊன்றி மாபெரும் படைத்திறன் போல் நின்றனர். அவர் மேலும் என்னிடம் கூறியது, மானிடா, இந்த எலும்புகள் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறிக்கும். அவர்களோ, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயினர், எங்கள் நம்பிக்கைகள் அற்று போய்விட்டது, நாங்கள் துண்டிக்கப்பட்டு விட்டோம் என்ன சொல்கிறார்கள். எனவே இறைவாக்கு உரைத்து அவரிடம் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். உங்களை உங்கள் கல்லறைகள் என்று மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்பொழுது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொள்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவி உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடிமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பம் என்றார், அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். மன்னர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? மன்னர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? விண்ணோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். இறைவாக்கு சொல்வரமும் அன்புக்கு ஈடாகுமா? இறைவாக்கு சொல்வரமும் அன்புக்கு ஈடாகுமா? மறைபொருள் உணர்பொருளும் அன்புக்கு ஈடாகுமா?
அன்புக்கு ஈடேது சொல். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்கச் செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளை அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இந்த கொரோனா காலகட்டத்தில் ஒரு ஊரில் திருவிழா திருப்பலிக்கு சென்றேன். திருப்பலியின் போது ஒரு குருவானவர் மறையுரை ஆற்றிக் கொண்டிருந்தார். மறையுரை ஆற்றுகிற சமயத்திலேயே அந்த ஊரிலிருந்து ஒரு சில நபர்கள் பக்கத்தில் உள்ள காவல் நிலையத்துக்கு தொலைபேசி மூலம் தகவல் கொடுத்தார்கள். இப்படி ஆலயத்திலே அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த போலீஸ்காரர் காவல்துறையினர் அங்குள்ள ஊர் தலைவரை அழைத்து சொல்லியிருக்கிறார். அந்த மறைவுரையில் என்ன கூறப்பட்டது என்று சொன்னால், அன்றைய அந்த புனிதர் திருவிழாவை மையப்படுத்திய அந்த புனிதரோடு இணைத்து அந்த புனிதர் ஏழை மக்கள் மீது, இயலாத மக்கள் மீது அதிகமாக கரிசனை காட்டினார், நல உதவிகளை அளித்தார், அன்பு காட்டினார். இதை மையப்படுத்தி தான் அந்த மறைவுரை அமைந்திருந்தது. அப்ப இந்த செய்தியை அங்குள்ள பங்கு தந்தை நேற்றைய நாளில் என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார். தேவதாஸ் நடந்தது பார்த்துக்க. அப்படி அப்பொழுது என்ன பேசிக்கொண்டோம் என்று சொன்னால், பிறருக்கு நல உதவி அளிப்பது, பிறரை அன்பு செய்வது, அல்லது அதிகமாக நலிவுற்ற ஏழைகள் மீது அக்கறை காட்டுவது, கரிசனை காட்டுவது அரசியலா? எந்த அளவுக்கு நம்முடைய அன்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கொடுக்கிறோம் என்று எங்களுக்குள்ளே நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். பிறர் அன்பு இல்லாத இடத்தில் பரமனின் அன்பு இருக்க முடியாது. பிறர் மீது அன்பு காட்டாமல் இருந்தால் கடவுள் மீது நாங்கள் அன்பு காட்டுகிறோம் என்று சொல்வது வேஷத்தனம். நான் வேறு வார்த்தை சொல்லுவேன் என்றால் வேஷித்தனமும் கூட. இது மிக தெளிவாகவே இறை வார்த்தை மூலமாக வாசிக்க பார்த்தால் தெரியும். அப்படி என்று சொன்னால், எங்கே பிறர் அன்பு இருக்கிறதோ அங்கேதான் கடவுள் அன்பு, இறை அன்பு, பரமனின் அன்பு இருக்க முடியும். அதுதான் உண்மை. பிறர் மீது, பக்கத்தில் இருக்க கஷ்டப்படுகின்ற மக்கள் மீது அன்பு காட்டாமல் இருந்துவிட்டு
தினமும் ஆலயத்துக்கு சென்று காலையிலும் மதியத்திலும் இரவிலும் ஜெபிக்க செல்கிறோம், சிலுவை பாதை ஜெபிக்க செல்கிறோம், அல்லது எங்களுடைய சபை சார்ந்த ஜெபங்களை சொல்லுகிறோம் என்று சொன்னால் அது எல்லாரையும் ஏமாற்றுகிற ஒரு காரியம், கடவுளையே ஏமாற்றுகிற காரியம். எனவே பிறரை அன்பு செய்வது இந்த காலத்திலே பேசுவதற்கு எளிதாக இருக்கும், கேட்பதற்கும் எளிதாகத்தான் இருக்கும், சில சமயங்களில் கூச்சமாகவும் இருக்கும். ஆனால் அதுதான் அடிப்படையிலே தேவையான ஒன்று என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டது. நீ செய்கின்ற அன்பு முழு மனதோடும் உள்ளத்தோடும் ஆன்மாவோடும் அறிவோடும் நீ கடவுளை அன்பு செய்ய வேண்டும், அதே போல அடுத்தவரை அன்பு செய்ய வேண்டும். இதுதான் கட்டளை, வேற கட்டளை கிடையாது. இது கடினமான காரியம். இதுக்கு ஒரு வழி சொல்லுகிறார், அதுவும் விடல இயேசு. பிறரை அன்பு செய்ய என்று சொல்லிவிட்டு சும்மா ஓடிடலாம். என்ன சொல்றாரு அடுத்து பாருங்க, சிறப்பா இணையான கட்டளை சொல்றாரு. நீ எப்படி அடுத்தவனை அன்பு செய்யணும்னா நீ முதல்ல ஒன்னு அன்பு செய்யணுங்க சொல்றாரு. அதான் முக்கியமானது. இவர் சைக்காட்ரிஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜீசஸ் கிரைஸ்ட் நல்ல சைக்காலஜி படிச்சிருப்பார். உன்னை நீ அன்பு செய்யலைன்னா நீ அடுத்தவனை அன்பு செய்ய முடியாது. உன்னை அடுத்தவன் அன்பு செய்யலைன்னா கடவுளை அன்பு செய்ய முடியாது. இதுதான் உண்மை. அன்பு செய்வது என்று சொன்னது நீங்க சொன்ன லவ், அந்த காதல் லவ் செய்ய, அந்த லவ் இல்லை, வேற, அதை தாண்டி போறாரு. அதான் கஷ்டமா இருக்கு. நமக்கு அக்செப்டன்ஸ் இங்கே சொல்லப்படுகிற என்னை நான் என்னுடைய குறை நிறைகளோடு என்னை ஏற்றுக்கொள்வது. எனக்கு இவ்வளவுதான் இருக்குது, அது என்று ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரை எனக்கு ஒரு முக்கு தானே கொடுத்த, 2 முக்கு கொடுத்துருக்கலாமேன்னு சொல்ல முடியாது. ஒரு வாய் தானே கொடுத்த, ஒரு வாய் கூட கொடுத்த நிறைய சாப்பிட்டு இருப்பேனே. எனக்கு என்ன இருக்குதோ அதை வைத்துக்கொண்டு அந்த குறையா இருந்தாலும் நிறையா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் தான் அன்பு என்று சொல்லப்படுகிறது. எனவே என்னை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிற பொழுதுதான் அடுத்திருக்கின்றவர்களை, குறிப்பாக நலிவுற்ற மக்களை என்னால் அன்பு செய்ய முடியும். அப்படி செய்கிற சமயத்திலே நாம் கடவுளை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று அர்த்தம். இல்லை என்றால் வேஷத்தனம், வேடம், அது கடவுளை ஏமாற்றுற விஷயங்கள் அது. எனவே நம்மை நாம் ஏற்றுக்கொள்வோம். நமது குறைகளோடு நிறைகளோடு நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருந்தால் மட்டும்தான் அன்புக்குரியவர்களை, அது ஒரு அடிப்படையான ஒரு தகுதி. பிறரை அன்பு செய்வதற்கும் கடவுளை அன்பு செய்வதற்கும் முதல்ல என்னை நான் அன்பு, ஐ ஷுட் லவ் மை செல்ஃப், ஐ ஷுட் அக்செப்ட் மை செல்ஃப். என்னை நான் முழுமையாக என்னை நானாகவே ஏற்றுக்கொள்ளணும். அடுத்தவரை கம்பேர் பண்ணி வாழக்கூடாது. ஒரு கணம் யோசித்து பார்ப்பது. அடுத்த கேள்வி கேட்டாங்கல்ல, நல்ல கேள்விதான், நான் அதில் பார்த்துக்கிறது இல்லை. போதகரை திருச்சட்ட நூலில் தலை சொந்த கட்டளை எது? அருமையான கேள்வி. நமக்கு நிறைய பேர் பல கேள்விகளை கேட்குறோம் இல்லை. ஆனால் கேள்வி கேட்கறது முக்கியம் இல்லை. கேள்வி கேட்கறது யாரு, எந்த மனநிலையோடு கேள்வி கேட்கறது தான் நம்ம முக்கியம். அதை யோசித்து பார்க்கணும். நம்மளை நிறைய பேர், சில பேர் நல்லா விசாரிப்போம். ஏன்னா அடுத்தவங்களை நல்லா இருக்கியா, நல்லா இருக்கியா, சில சமயங்கள்ல ஒரு பொறாமையோட கேட்போம். அதுவும் நடக்கும். சில சமயங்கள் ஆறுதல் சொல்லுவது போல இருக்கும், அங்க நம்முடைய எரிச்சலை வெளிக்காட்டிட்டு இருப்போம். ஆறுதல் சொல்வது போல எரிச்சலை வெளிப்படுத்துவோம். இங்க உள்ள கேள்வியை போல ஆலோசனை கொடுப்போம். ஆலோசனை கொடுப்பது போல அந்த குழி கொண்டு வந்த குடும்பத்துக்கு. நான் இங்க கேள்வி கேட்கிறாங்க, திருச்சட்டத்தில் முக்கியமான கட்டளை எது என்று கேள்வி கேட்டது நியாயம்தான், நான் வேண்டான்னு சொல்ல. நமக்கு அது போல பல கேள்வி கேட்கிற போது உள்ள மனநிலைகள் என்ன, அதை குறித்து நாம் கவனமாக இருக்க. அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, உலகத்தையும் பிறரையும் கடவுளையும் நம்மை அன்பு செய்கின்ற பொழுது முழு உள்ளத்தோடு ஆன்மாவோடு செய்ய வேண்டும். சில வீடுகளில் நடக்கும், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஃபாதர் இவர் இப்படி நடக்கிறார், ஃபாதர் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டு தலைவர்கள் என்ன செய்வாங்கன்னா, சொந்த வீட்டில் உள்ள சொந்த மனைவி அன்பு செய்ய மாட்டான், சொந்த பிள்ளைகளை, பொம்பளை பிள்ளைகளை அன்பு செய்ய மாட்டான். எங்க அன்பு செய்வாங்க? பக்கத்து வீட்டில் உள்ள பொம்பளை அன்பு செய்வாங்க. பக்கத்து வீட்டில் உள்ள பிள்ளைகளை, குழந்தைகளை, பெண் குழந்தைகளை அன்பு செய்வாங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அது இரக்கம், அது இரக்கத்தனம் ஃபாதர்.
அது மனுஷ நேயத்தில் மனுஷ தன்மையில் அன்பு செய்கிறோம், அவ்வளோதான். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், ஏன்னா அது என்ன அன்புன்னு. ஆமே. அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தே, புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தே, நான் அகலாக என் நெஞ்சம் தந்தே. அழகான இதயம் நீ தந்தது, அதில் வழிந்தோடும் மொழியும் உன் அன்பானது. ஆ ஆ, ஆ. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி இல்லாமல் அன்பு தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோமாக. ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். திருத்தந்தை புனித பயசின் அறிவுரைகளை பின்பற்றி இத்தூய மறை நிகழ்வுகளை நேரிய வணக்கத்தோடு ஒப்புக் கொடுக்கவும் அதை பற்றுறுதியுடன் உட்கொள்ளவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து உன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவருமிடமின்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தாராகவே வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரோடு நாங்களும் இணைந்து மது புகழை ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுபனவாக அவர் பாடுபட மனமுமந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில்
இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருவவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்களது ஆயர் நசரேன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பிலும் நம்பிக்கையிலும் நிறைவேறச் செய்தருளும். உயர்த்தலும் எதிர்நோக்கிலே துயில் கொள்கின்ற எங்களது பெற்றோர்களையும் சகோதரர் சகோதரிகளையும் இன்று நாங்கள் நினைத்துக் கொள்கிற தாமஸ் என்னும் எங்களது சகோதரரையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, இன்று விழா கொண்டாடுகின்ற 10ஆம் பத்திநாதர், புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்களது வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் சுயநலம் என்னும் பாவ நிலையிலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு பயமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்குறைகளை பாராமல் மது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் நலமான ஒற்றுமையான அன்பு நிறைந்த வாழ்வையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் என்னை காத்து நல்ல வாழ்வு அளிப்பதாக. ஆமென். அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா, பாவ சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாவ சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாதை காட்டிடும் முன்னையே நான், பாதை காட்டிடும் முன்னையே நான், பாதம் பணிந்து வேண்டுகிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, திருத்தந்தை புனித பாயசின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இந்த விண்ணக விருந்தின் ஆற்றலினால் நம்பிக்கையில் நிலைத்து நிற்கவும், உம்முடைய அன்பில் ஒன்றித்து வாழவும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். திருப்பலி நிறைவு பெற சென்று வாழுவோம். இறைவன் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தா எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தா எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இரவினில் தீபமுண்டு, இந்த இல்லத்தில் ஒளியும் உண்டு. இரவினில் தீபமுண்டு, இந்த இல்லத்தில் ஒளியும் உண்டு. எங்கள் இருதய அன்பர் விழித்திருந்தால் எந்த இரவிலும் காவலுண்டு. எங்கள் இருதய அன்பர் விழித்திருந்தால் எந்த இரவிலும் காவலுண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தா எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.